நேயர்களே வணக்கம். நாம் இப்போ பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக கோச்சார ரீதியாக பொதுப்படையான பலன்கள், அதாவது 12 ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சி தான் இதை தான் பண்ணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுபோக எங்களுக்கு ஒரு மனசில் எங்கள் ஒரு சேனலில் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எண்ணம் தோன்றுச்சு. நம்ம நேயர்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதவி பண்ணுனா என்ன, எத்தனையோ கஷ்டத்தில் இருக்காங்க, நம்மளால் முடிந்த உதவி ஏதாவது ஒன்று பண்ணலான்னு நாங்கள் யோசித்தப்போ, லக்னம் இருந்தால்தான் தனிப்பட்ட முறையில் நான் பதில் சொல்ல முடியும். ஆகையினால் உங்களுடைய நட்சத்திரம், ராசி, லக்னம், இதை கூட வாழ்க்கையில் எத்தனையோ நமக்கு சந்தேகங்கள் இருக்கலாம். எல்லாத்திற்கும் நம்ம விலை அளித்து கொண்டு இருக்க முடியாது. முக்கியமான ஒரு கேள்வி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். இது இருந்தால் போகும், இது தெரிஞ்சுன்னா போகும் அப்படின்னு நினைப்போம். நானாக இருந்தாலும் சரி. இப்போ முக்கியமான ஒரு கேள்வி உங்களுக்கு எது தேவைப்படுதோ அந்த கேள்வியை எங்களுடைய இந்த இந்த பதிவில் கமெண்ட்ஸில் நீங்கள் அதை பதிவு பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுடைய ராசி, நட்சத்திரம், லக்னத்தை வச்சு உங்களுக்குண்டான கேள்விக்குண்டான விடையை கூடிய சீக்கிரம் நாங்கள் எங்களுடைய தொலைக்காட்சியில் வீடியோ பதிவாகவே நாங்கள் போடுவோம். இப்படி நீங்கள் உங்களுடைய கேள்விகளுக்குண்டான விடையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவசியம் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தினா தான் நான் எப்போ போடுறேன், எப்போ அது வீடியோவாக வருதுங்கிறது உங்களுக்கு தானாக முன்னாடி வரும். அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும். இது நாங்கள் இலவசமாகவே உங்களுக்கு ஒரு உதவி செய்யணும் நம்ம நேயர்களுக்கு அப்படின்னு. ஏன்னா எல்லாரும் நிறைய கஷ்டங்களுடையும் பல கேள்விகளுக்கு விடை தெரியாமலும் இருக்கும். அதனால் இது உதவி செய்யலாம்னு சொல்லி தான் இந்த ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். அதனால் இதை பார்க்கக்கூடிய நேயர்கள் கண்டிப்பாக உங்கள் ராசி, நட்சத்திரம், லக்னம் மற்றும் கேள்விகளை கமெண்ட்ஸில் பதிவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து அந்த பதிலையும் பெற்று அதற்கு தகுந்த மாதிரி தங்களுடைய வாழ்வை மாற்றிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, அன்றாடம் தினக்கூலிகளாக போகக்கூடியவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பதவி உயர்வு, பணி நீட்டிப்பு, வருவாய் அதிகரிப்பு, சம்பள உயர்வு இதெல்லாம் கொடுக்குறாங்க. அரசாங்கத்தில் எதிர்பார்க்கும் காரியம் எளிதாக சுலபமாக நடைபெறும். அரசியலில் ஈடுபடுவோம். அதுபோக பார்வை பலன் அப்படின்னு எடுத்துட்டால் குரு பகவான் இங்கே மிதுன ராசியில் இருக்கார். மிதுன ராசியிலிருந்து 5ஆம் பார்வை அப்படிங்கிற இடத்தை இங்கே பார்க்குறாரு. 5ஆம் பார்வை நாங்கள் பார்க்கும் பொழுது நம்ம ராசிக்கு இங்கிருந்து பார்த்தோம்னா இது 12ஆம் இடம், இது 11ஆம் இடம். அப்புறம் பார்த்தோம்னா 7ஆம் இடமாக உங்கள் ராசியவே பார்க்குறார் ராசிநாதன். மிகச்சிறப்பு. இது ஒன்று போகும். ராசிநாதன் குரு பகவான் அங்கிருந்து கரெக்டாக உங்கள் ராசி தனுசுவே பார்க்குறாரு. ஹரஹர நம பார்வதி பதஜே, ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குணமிகு வியாழ குரு பகவானே, மனமுல வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ குரு பரமநேசா, கிரக தோஷமின்றி கடாட்சித்து அருள்வாய். குரவே நமஹா. அன்பார்ந்த எங்களுடைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர், ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம், வேதசிவ ஆகம பாடசாலை, சங்கரமடம், காஞ்சிபுரம், அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். 12/5/2025 அன்றைய தினம் குரு பகவான் ரிஷபம் ராசியிலிருந்து மிதுனம் ராசிக்கு பயிற்சியாகிறார். அது சமயம் நமது 12 ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகள், என்னென்ன நன்மைகளை நாம் அடையப் போகிறோம், இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்திலிருந்து விடுபடப் போகிறோமா, இந்த மாதிரி பல கேள்விகளோடு நம்ம இருப்போம். அவையெல்லாம் நாம் எப்படி இருக்கும், என்ன நன்மைகள் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம். அதுவும் போக நவகிரகத்தில் மிகவும் முக்கியமான ஒரு தெய்வமாக கருதப்படக்கூடியவர் குரு பகவான். குரு என்றாலே இருளை போக்கி ஒளியை தரக்கூடியவர் என்ற அர்த்தம். அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்டங்கள், அதான் இருள். அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலக வேண்டும் என்றால் குரு பார்வை இருந்தால், குரு அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். ஒரு திருமணமாகட்டும், குழந்தை பேராகட்டும், உத்தியோகமாகட்டும், கல்வியாகட்டும், தொழிலில் முன்னேற்றமாகட்டும், ஒரு வளர்ச்சி அப்படின்னாலே குரு இருந்தால் தான் அந்த வளர்ச்சி கிடைக்கும். செடிக்கு எப்படி தண்ணி ஊற்றி உரம் போட்டால் தானே வளருது, சும்மா செடி வச்சா வளராது. அப்போ அந்த உரமாகவும் தண்ணியாகவும் இருந்து அந்த செடியை வளர்த்தக்கூடியவர் தான் குரு பகவான். இப்போ நம்ம வாழ்க்கையை வளர்த்தக்கூடியவர், முன்னேற்றக்கூடியவர், உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு போகக்கூடியவர் குரு பகவான். அதனால தான் நவகிரகத்தில் மிகவும் முக்கியமான கிரகமாக கருதப்பட்டு எல்லாராலும் போற்றப்படக்கூடியவர் குரு பகவான். நிறைய சொல்லிகிட்டே போகலாம். குருவை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம், அதுக்கே ஒரு பதிவு வேணும். அப்பேற்பட்ட இந்த குரு பகவான் இந்த பயிற்சியின் மூலமாக நமது 12 ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகளை செய்ய போகிறார் என்பதை நாம் இப்போ விரிவாக காண்போம். அன்பார்ந்த எங்களுடைய மூலம், பூராடம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி நேயர்களுக்கு வருகிற மே மாதம் 12ஆம் நாள் குரு பகவான்
இங்கே இருக்கக்கூடிய ரிஷபம் ராசியிலிருந்து இங்கே இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்போது இங்கே இருக்கக்கூடிய தனுசு ராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை செய்கிறார்? இதில் என்ன விசேஷம்னா, உங்கள் தனுசு ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தான். மிகச்சிறப்பானது ஒரு நன்மை. ராசியாதிபதி பயிற்சி இவ்வளவு நாள் 6ஆம் இடம் ரணம் ரோகம் சத்ருஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருந்து மறைந்து கொண்டிருந்தார். இப்போ 7ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு வரார். 7ஆம் இடத்திற்கு வரும்பொழுது என்ன நன்மை தீமைகளை செய்கிறார், ஸ்தான பலன் என்னென்ன, பார்வை பலன் என்னென்ன, இவையெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த பதிவில் இப்போ பார்க்குறோம். இதில் நான் சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலவிதமான முனிவர்கள், ரிஷிகள், புலிப்பாணி சித்தர், யவனேஸ்வரர், மாண்டில்யர், ரிஷிகள் மூலமாகவும் முன்னோர்கள் மூலமாகவும் எழுதி வைக்கப்பட்ட நூலிலிருந்து எடுத்து வைக்கப்பட்ட பலாபலன்களை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ குரு 7ஆம் இடத்திற்கு வருகிறார். வரும்பொழுது ஸ்தான பலன் என்ன பண்ணுது தனுசு ராசிக்கு அப்படின்னு பார்த்தா, பசுமாடு, கன்று, காணி இதெல்லாம் வாங்கலாமா. விவசாயிகளுக்கு பெரும் செல்வம். நல்ல காரியத்தை உத்தேசித்து ஸ்தல யாத்திரை செய்யக்கூடிய ஒரு நேரம். நல்ல காரியத்தை உத்தேசித்து எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். ஒரு கும்பாபிஷேகம்லாம் நடக்கும். நாங்கள் போய் காசியில் தீர்த்தம் எடுத்துன்னு வரோம், அந்த மாதிரி கங்கையில் எடுத்துன்னு வரோம், ராமேஸ்வரம் போகிறோம், இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு நல்ல காரியத்தை உத்தேசித்து புனித ஸ்தலங்களுக்கு மேற்கொள்ளக்கூடிய ஒரு நேர காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 7ல் குரு வரும் பொழுது அதே மாதிரி போகம், சந்தோஷமாக போக்கியத்தோடு இருக்கான் அவனுக்கு என்ன அப்படிம்பாங்க. போகம்னா எல்லா சுகங்களையும் அனுபவிக்கிறதுக்கு பேர் போகம். பணவரவு, நல்ல வருவாய் அப்படிங்கிறத சொல்கிறார். நல்ல புத்தி ஏற்படும். நல்ல புத்தி ஏற்பட்டால் தான் நல்ல செயல் செய்ய முடியும். நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்போவுமே நல்ல புத்தி உண்டானால்தான் நல்ல செயலில் ஈடுபட முடியும். நல்ல புத்தி உண்டாகும் இந்த காலகட்டத்தில். கல்வி அறிவு அதிகரிக்கும். கல்வி ஞானம் அறிவு அதில் அபிவிருத்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நேரம். கல்வித்துறையில் இருக்கக்கூடியவர்கள், கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள், இவங்கெல்லாம் கல்வித்துறையில் நம்மளை திறமையை வளர்த்திக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நம்முடைய திறமை வெளியில் தெரியக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். வியாபார உயர்வு. வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, அன்றாடம் தினக்கூலிகளாக போகக்கூடியவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பதவி உயர்வு, பணி நீட்டிப்பு, வருவாய் அதிகரிப்பு, சம்பள உயர்வு இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஆரோக்கியம் ஏற்படும். நோய் வாயிலிருந்து விடுபடலாம். நோய் பெற்று அதாவது நோயினுடையோடு இருக்கும், வியாதியோடு இருக்கும் அப்படின்னா அதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத ஏற்படுத்துகிறார். ஆரோக்கியம் அதிகரிக்குது. அதிர்ஷ்டம் கிட்டும். திடீர் அதிர்ஷ்டம் கீழே கிடந்ததாக கிடைக்கலாம். அல்ல ஏதோ ஒரு இடத்துல நம்ம சிபாரிசு பண்ணி நமக்கு அதிர்ஷ்டம், உனக்கு அதிர்ஷ்டம் நீ செலக்ட் ஆகிட்டுறா, லாட்ரி சீட்டு விலகும். இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்கள், பணவரவாய், தனவரவு இதெல்லாம் திருப்திகரமாக இருக்குது. திருமணம் விரைவாக நடைபெறும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா 7ஆம் இடம்ங்கிறது கலத்திரஸ்தானம். அந்த இடத்துல குரு இருக்கிறதுனால திருமண யோகம் விரைவாக நடைபெறும். கவலையப்பட வேண்டியதில்லை. கூடிய சீக்கிரம் திருமண பாக்கியம் உண்டாகும். கணவன் மனைவி உறவில் மகிழ்ச்சிகரம் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் சந்தோஷங்கள் இருக்கும், விரிசல்கள் இருக்காது. அந்யோன்யமாக புரிஞ்சு கொண்டு 2 பேரும் விட்டு கொடுத்து நல்லபடியாக குடும்பத்தை நடத்தவும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கார். அரசாங்கத்தில் எதிர்பார்க்கும் காரியம் எளிதாக சுலபமாக நடைபெறும். அரசியலில் ஈடுபடுவோர், அரசியல் இருக்கக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தலைமை பொறுப்பு, நிர்வாகத் திறமை, புதிய புதிய பொறுப்புகள், பதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகுது. இடமாற்றத்தால் வருவாய் அதிகரிக்கும். ஒரு இடத்துல இருந்து வேலை செஞ்சுட்டு இருப்போம், வேறு இடத்துக்கு மாறினா எப்படிங்க நல்லா இருக்குமான்லாம் கேட்பாங்க. அப்போ கண்டிப்பாக கிடைக்கும். இந்த இடத்திற்கு 7ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரும்பொழுது மிகச்சிறப்பான ஒரு நன்மை அப்படிங்கிறது உண்டாகுது. அதுபோக பார்வை பலன் அப்படின்னு எடுத்திருந்தால் குரு பகவான் இங்கே மிதுன ராசியில் இருக்கார். மிதுன ராசியிலிருந்து 5ஆம் பார்வை அப்படிங்கிற இடத்தை இங்கே பார்க்குறாரு. 5ஆம் பார்வை நாங்கள் பார்க்கும் பொழுது நம்ம ராசிக்கு இங்கிருந்து பார்த்தோம்னா இது 12ஆம் இடம், இது 11ஆம் இடம். இப்போ 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார். இப்போ தொட்டதை துலங்கும், கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். லாபத்தை எடுத்து குரு பார்க்கும் பொழுது என்ன பண்ணுறீங்களோ அதில் லாபம், எது பண்ணாலும் லாபம் உண்டாகும். இந்த தொழிலில் தான் லாபம் உங்களுக்கு அப்படின்னு கிடையாது. அது சுக்கிரனுடைய வீடு அப்படிங்கிறதுனால மிகச்சிறப்பு. ஃபினான்ஸு, ஏற்றுமதி இறக்குமதி தொழில், அந்நிய செலாவணி, ஜவுளித்துறை இதில் ஏற்றுமதி செய்யக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான யோகத்தை குரு பகவான் வாரி வழங்குகிறார். 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால வீடு கட்டலாம், புதிய மனை வாங்கலாம். அதே மாதிரி ரியல் எஸ்டேட், புரோக்கேஜ், உணவு, சுகாதாரம், மருத்துவம், காவல்துறை, இராணுவம் இதில் இருக்கக்கூடியவர்கள், தேசத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கும் கூடுதல் நன்மை. 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால அதுவும் நன்மையை கொடுக்குறார். சில பேருக்கு பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வருஷமாக குரு 6ல் மறைஞ்சிருக்கிறதுனால பெரும் கடன் தொல்லைகளில் ஈடுபட்டிருப்பாங்க. அந்த கடன் அறவே விலகக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு வச்சுக்கலாம். நோய் நொடிகள் நிவர்த்தியாகும்.
சத்துருக்கள் எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்குறார். 11ஆம் இடத்தை 5ஆம் இடமாக நம்ம இதை 11ஆம் இடத்தை பார்க்குறார். அப்புறம் பார்த்தோம்னா 7ஆம் இடமாக உங்கள் ராசியவே பார்க்குறார் ராசிநாதன். மிகச்சிறப்பு. இது ஒன்று போகும். ராசிநாதன் குரு பகவான் அங்கேருந்து கரெக்டாக உங்கள் ராசி தனுசுவே பார்க்குறார். ராசிநாதன்கிறவர் குரு பகவான் இந்த இடத்துல இருக்கார். இப்போது இங்கிருந்து 7ஆம் பார்வை தனுசு. தனுசுங்கிறது அவரோட வீடு. அவர் வீட்டையே அவர் பார்க்கறதுனால மிக மிக சிறப்பு. எதிர்பார்த்த காரியங்கள் தடையின்றி நிறைவேறும். என்ன நினைக்கிறீங்களோ அதை நடத்தலாம். வீட்டில் எல்லாருக்கூடையும் மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக குடும்பம் நடத்தலாம். வீட்டில் எல்லாருக்குமே நன்மை உங்களால். மற்ற ஜாதகம் சரியில்லை, ஒவ்வொருத்தரும் ஒரு ராசியில் இருக்கும், இப்படியெல்லாம் நம்ம வீட்டில் பிரச்சனை அப்படின்லாம் இருந்துருக்கும். அதெல்லாமே உங்கள் ஒரு ஜாதகம். உங்களுக்கு வரக்கூடிய குரு பயிற்சி அப்படிங்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருடைய தலையெழுத்தையும் மாற்றும். உங்களுடைய வாரிசுகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் சந்தோஷங்கள் உண்டாகும். அயல்நாட்டு பிரயாணங்கள் மேற்கொள்ளலாம். கடன் தொல்லைகள் விலகும். உத்தியோகம், தொழில், வியாபாரம் அதிகரிக்கும். பூ, பழங்கள், காய்கறிகள், மளிகை பொருட்கள், பால், இது மாதிரி தொழிலில் பண்ணக்கூடியவர்கள், கால்நடை பராமரிப்பு, இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பு. அது கூட பார்த்தோம்னா அடுத்த பார்வையாக 9ஆம் பார்வையாகவும் பார்க்குறார். உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் பார்வையாகவும் பார்க்குறார். இங்கிருந்து எடுத்துனோம்னா தனுசுலேருந்து 1, 2, 3 3ஆம் பார்வை குரு பகவான். அங்கிருந்து 9ஆம் பார்வை இங்கே பார்க்குறார். அதுவும் யோகம், லாபம், அதிர்ஷ்டம், கீர்த்தி, புகழ். அரசியலில் ஈடுபடலாம். ராஜாவுக்கு சமமான ஒரு மரியாதை அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். பொன், பொருள், ஆடை, ஆபரணங்கள் உண்டாகும். பொதுவாக சனியோட வீட்டில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த அழகு சாதன பொருட்கள், பியூட்டி பார்லர், அழகு நிலையங்கள், முடித்திருத்தங்கள், உடற்பயிற்சி கூடங்கள், விளையாட்டு மைதானங்கள், இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் மிக 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 சிறப்பானதொரு யோகம் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சியில் உண்டாகும். எதிர்பார்த்த காரியம் தங்கு தடையின்றி நிறைவேறுது. குறிப்பாக நமக்கு என்ன தேவை? மனிதன் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு வீடு தேவை, நல்ல சாப்பாடு, நல்ல துணிமணிகள், வாரிசுகள் நல்லா படிக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், கடன் தொல்லை இல்லாமல் இருக்கணும், எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும், நம்ம செலவுக்கு போக மீதி இருந்தால் பிறருக்கு தான தர்மம் பண்ணணும். இதுதான் நம்ம எதிர்பார்க்கிறது. அது அத்தனையுமே இந்த குரு பயிற்சியில் ஸ்தான பலனும் கொடுக்குது, குருவனுடைய பார்வை பலன்களும் உங்களுக்கு கொடுக்குது. அதனால் அங்கேருந்து இங்கே 5ஆம் பார்வையும் பார்க்குறார், 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியவே பார்க்குறார், 9ஆம் பார்வையும் பார்க்குறார். அதனால் மிக மிக சிறப்பானது ஒரு பொற்காலம் அப்படின்னு தனுசு ராசி எடுத்துக்கலாம். எனவே தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி 100க்கு 100% நன்மைகளை தரக்கூடிய விதமாக இருக்குது. இருந்தாலும் வியாழக்கிழமை தோறும் யாரோ ஒரு ஏழைக்கு அன்னதானங்கள் செய்து வர இந்த குரு பயிற்சி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக உங்களுக்கு இந்த ஒரு வருட காலம் நன்மையை மட்டுமே தரும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.